உலகாலும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். உங்க எல்லோருக்கும் ஓம் சாய்ராம். கடந்த 3 வாரங்களாக ராதாகிருஷ்ண மாயி, அதாவது நம்மளுடைய ஆயி பத்தி தான் நம்ம பல விஷயங்கள் தெரிந்து கொண்டே வந்திருக்கோம். இன்னைக்கு 4வது எபிசோட். இதுதான் கடைசி எபிசோட். ஏன்னா உண்மையா சொல்ல போனா எத்தனையோ புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு எபிசோட்லயோ இத்தனை எபிசோட்லயோ நம்ம அடக்க முடியாது. ஆயி பத்தின விஷயங்கள் அவ்வளோ இருக்கு. அதனால முக்கியமானதெல்லாம் கவர் பண்ணிட்டதுனால இதுவே நான் ஒரு கடைசி எபிசோடா வச்சிருக்கேன். நேரடியாக நாம் இப்போ ஆயி சாய்பாபாவிற்கு செய்த சேவைகளை பத்தி தெரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே நான் முந்தின எபிசோட்ல சொல்லியிருப்பேன். விடிகார்த்தால ஆயி எழுந்துட்டு துவாரகாமாயி வாசல்ல தண்ணீர் தெளித்து அந்த இடத்த சுத்தப்படுத்தி துவாரகாமாயோட வெளிப்புறத்தையும் சுத்தப்படுத்துவாள். அதே போல பாபா பகல்லேருந்து காலையிலேருந்து ஏந்ததுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்தெந்த வீதிகள்ல பாபா நடப்பாரோ அந்த இடங்களையும் போய் தினமும் சுத்தம் செய்து அது அவ்வளோ ஒரு பாபா காலில் ஒரு கல்லு கூட குத்தக்கூடாதுங்கிற அளவுக்கு அதை அவ்வளோ பக்குவமா அதை ரெடி பண்ணி கொண்டு வந்துருவாங்க ஆயி. முழுக்க முழுக்க சாவடி ஊர்வலத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் ஆயி ஒத்தரே செய்வார். உதாரணத்துக்கு என்னன்னாக்கா, பாபா நடந்து போகும் அந்த இடம், துவாரகாமாயிலேருந்து அந்த சாவடி போகும் இடம், அந்த இடத்துல கிட்டத்தட்ட 200 தூண்களை தயார் செய்து வைப்பாளாம். அந்த தூண்களுக்கு மீது தீபங்களை ஏத்தி வச்சு அலங்காரம் செய்வா. ஏன்னா அந்த இடம் வெளிச்சமா இருக்கணும். பாபா நடக்கிற இடத்துல எந்த ஒரு இருட்டோ இல்லை எந்த விதமான ஒரு கஷ்டமோ பாபா அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பாபாவுக்கு ஒரு பல்லாக்கும் இருந்தது. யாரோ ஒரு பக்தர் கொடுத்தாங்க, ஆயி சொல்லிதான் கொடுத்தாங்க. அந்த பல்லாக்கையும் ஆயி ரொம்ப அருமையா அலங்காரம் படுத்துவாங்க. ஏன்னா அதுக்குள்ள பாபா வஸ்திரங்கள் வச்சிருக்கும். ஆனா அதுல என்னைக்குமே பாபா உக்காந்ததே இல்லை அந்த பல்லாக்குல. அதோட என்னன்னாக்கா, சாவடி ஊர்கோலத்துக்கு முதன்மையாக இருக்கக்கூடியது ஷாம் கர்ணா குதிரை தான். அந்த குதிரையும் அலங்காரப்படுத்தி முதல்ல நிக்க வைக்கிறதும் ஆகிதான். கீழே பாபா நடக்கிறதுக்கு சாவடி வரைக்கும் நடந்து போறதுக்கு விரிப்பதற்கு ஒரு மேட்டு, அதே மாதிரி அவருக்கு காலில் எந்த விதமான ஒரு இதுவும் ஏற்படக்கூடாதுன்னு ஒரு அருமையான மெத்து நிற்கக்கூடிய ஒரு விரிப்பு. அதுக்கப்புறம் அது கார்பெட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதே மாதிரி பல அலங்கார பொருட்கள். அவர் நடந்து போகும் பாதையில் 2 பக்கமும் பூக்களால் அலங்கரிக்க செய்வா. அதே போல சில்க் சால்வைகள்லாம் ரெடி பண்ணி வைப்பா. அதே மாதிரி சாவடியிலையும் துவாரகாமாயிலையும் கர்டன்லாம் போட்டிருக்கலாம். அதே மாதிரி ஷாண்ட்லியர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. தமிழ்ல என்னன்னா பாத்தீங்கன்னாக்கா, மேல அந்த ரூஃப்ல சீலிங்ல ரொம்ப டெக்கரேட்டிவ் லேம்ப்ஸ் வச்சு அதுக்குள்ள தீபங்களை வச்சு ஏற்றி வைப்பாளாம் சாவடியில. அந்த மாதிரி வேலைகள்லாம் ஆயி எல்லாம் அந்த பொறுப்பு தான் ஏத்துப்பா. பாபாவுக்கு வீசறதுக்காக மயில் இறகை எடுத்துட்டு அதால ஒரு விசிறிகள் செய்து அதையும் தயார் பண்ணி வச்சுப்பாளாம் ஆயி. அதே மாதிரி அவர் போகும்போது துவாரகாமாயிலேருந்து சாவடிக்கு நடந்து போகும்போது மேளவாத்தியங்களோட பஜன் பாடல்களோட எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அப்படிதான் அவரை அங்க வழி அனுப்பி வைப்பாங்களாம். ஆயி எதிர்க்க வரமாட்டா. ஆனா பின்னாடி செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் அவளே எல்லாத்தையும் செய்து முடிப்பு தயாராக எல்லாம் வச்சுப்பாளாம். அதே சகுர் மேரு இருக்காரு இல்லையா, சகுர் மேரு நாயக் கிட்ட மத்தியான நேரத்துல பாபா உணவு சாப்பிட்டு முடிச்ச உடனே வெத்திலையை நல்லா ஒரு பீடா மாதிரி மடிச்சு கொடுத்து அனுப்பலாம் பாபாவுக்கு கொடுக்கறதுக்கு. அதே போல என்னன்னா, ஜவ்வரிசி வச்சு உப்மா அது மாதிரி செஞ்சு அதுல வேர்க்கடலை இல்லாட்டி முந்திரி பருப்பு போட்டு பாபாவுக்கு காலை உணவாக கொடுத்து அனுப்பலாம். தினமும் இந்த மாதிரி செய்வா. அதே மாதிரி அவருக்கு பிடித்த விஷயங்கள், பிடித்ததுன்னா என்ன, அவருக்கு எல்லா பக்தர்களும் கொண்டு கொடுப்பாங்க. அந்த கொடுத்த விஷயங்களோட என்னன்னா, அதுல லட்டு இருக்கும், தயிர் இருக்கும், பாதாம் பருப்பு இருக்கும், பால் இருக்கும், வெண்ணெய் இருக்கும், உளுர்ந்த திராட்சை இருக்கும். இது எல்லாமே ஆயி 3 தட்டுல அந்த மாதிரி 4 தட்டுல அரேஞ்ச் பண்ணி பாபா கிட்ட காலையில கொடுத்து அனுப்புவாளாம். இதெல்லாம் பாபா சாப்பிடுவாரான்னு கேட்டீங்கன்னா, பாபா எதுவுமே சாப்பிட மாட்டாரு.
பாபா பிக்ஷையில வந்த சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவார். ஆனா இது பக்தர்கள் விரும்பி கொண்டு வந்து கொடுத்த பொருட்களுங்கிறதுனால அதை தான் கையால தொட்டு அதுக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார். மத்தியான உணவுல பாத்தீங்கன்னாக்கா ஷீரா அப்படிங்கிற ஒரு பொருள் தயார் பண்ணுவாங்க. அது என்னன்னா நெய், சர்க்கரை, ரவை மற்றும் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து கலந்து ஒரு நம்ம கேசரி மாதிரி அதை ஷீரான்னு சொல்லுவாங்க. அதை செய்வாங்களாம். சப்பாத்தி, போலி, ஆய் மட்டும் செய்ய மாட்டாங்க. பாபா பாக்குறதுக்கு வர்ற பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, வெறும் கையோட போய் பாபா கிட்ட தரிசனத்துக்கு போகக்கூடாது. நம்ம பாபாக்கு ஏதாவது உணவு செய்து எடுத்துன்னு போனோம், அவங்க பொருட்கள் கொண்டு ஆய் வீட்டுல உட்காந்து சமைச்சு எடுத்துன்னு போவாங்க. அதுல ஜோகின் மனைவி முக்கியமா ஒரு பெரிய பங்கு அவங்க ஏற்றுக்கொண்டிருக்காங்க. நிறைய அவங்க செய்து பாபாக்காக எடுத்து கொண்டு கொடுப்பாங்களாம். இரவு அதே மாதிரி தாத்தியா வீட்டுல இருந்து சாப்பாடு வந்துடும் பாபாக்கு. சோளம் ரொட்டி, பால், தயிர் அந்த மாதிரி. ஆனா பாபா இவ்வளவுலாம் சாப்பிட்டதே கிடையாது. இது அவங்கவுங்க ஆசைக்கு ஒரு தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவங்களால ஆன ஒரு பொருள் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட கொண்டு போய் பாபா கிட்ட செய்வாங்க. இப்ப இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு வேலை ஆகி என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இன்றைக்கு ஷிரடி சாய் ஒரு சமஸ்தானம் இருக்கு இல்லையா, அந்த சமஸ்தானத்தின் அஸ்திவாரமே ஆயுதான் போட்டாங்க. அவ்வளோ புகழும் ஆயிக்கே போய் சேரும். ஏன்னா ஒரு பொருளும் பாபாக்கு என்ன தேவைப்படும், அவர் அதை யூஸ் பண்றாரோ இல்லையோ எல்லாத்தையும் சேகரிச்சது ஆயுதான். இப்ப ஜோகு போல நிறைய பக்தர்கள் அவங்களுடைய குடும்பத்தினர்கள் எல்லாருமே ஆய் வீட்டுலதான் தங்கி இருந்து இல்லைன்னா அந்த மத்தியான உணவு செய்யறதுக்கோ இல்லை அவங்க எந்த நேரத்துல பாபாவுக்கு என்ன கொடுக்க விரும்புறாங்களோ அதெல்லாம் செய்யறதுக்கு ஆயோட வீடு தான் உபயோகப்படுத்துவாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இந்த விஷயத்துல அவங்க எல்லாரோடையும் கலந்து சமைச்சு அவங்களுக்கு ரெடி பண்ணி அவங்க கையாலே கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. பாபா நான் முதல்லயே சொன்ன மாதிரி எதையும் சாப்பிட மாட்டாரு. எல்லாம் தொட்டு அதை புனிதப்படுத்தி எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கறதுக்கு அவர் பண்ணுவார். சில நேரங்கள் அவர் அதுல இருந்து ஒரு சிறு துண்டு எடுத்து வாயிலையும் போட்டுக்கிறதும் உண்டு. இப்போ பாபா பிக்ஷைக்கு போறாரு இல்லையா, அந்த பிக்ஷையிலேருந்து கிடைக்கக்கூடிய சாப்பாட்டில் மிச்சம் வச்ச சாப்பாடு தான் அவர் எப்பவுமே ஆயிக்கு கொடுத்து அனுப்புவார். நான் முந்தின வீடியோல நான் சொல்லியிருப்பேன், லக்ஷ்மி பைஷண்டே சமைச்சு கொண்டு பாபாக்கு உணவு கொடுப்பாங்க. அந்த உணவுல மிச்சப்படுத்தின ரொட்டி தான் பாபா ஆகி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு தவறான விஷயம். ஏன்னா ஒரு புத்தகத்துல அப்படி எழுதப்பட்டிருந்ததுனால அதை எடுத்து நான் சொன்னேன். என்னோட தவறை நீங்க எல்லாரும் மன்னிக்கணும். நான் இப்ப சாய்லீலா பத்திரிகையிலேருந்து எல்லாத்தையும் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் புத்தகத்துல எழுதுறவங்க எல்லாருமே கொஞ்சம் கற்பனையும் சேர்த்து எழுதுறாங்கன்றதை நான் உணர்ந்திருக்கேன். ஸோ லக்ஷ்மி பாய் ஷிண்டே என்னைக்கான ஒரு நாள் தான் பாபா இன்னைக்கு எனக்கு பாயசம் சாப்பிடணும் போல இருக்கு, இல்லை நான் அன்னைக்கு அந்த ஒரு நாய்க்கு பசிச்சது இல்லையா அதனால போய் ஏதாவது அது அவங்க பேரு சொல்லாம நாய் பேரு சொல்லாம எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவார் பாபா. ஸோ அந்த மாதிரி தான் லக்ஷ்மி பாய் ஷிண்டே கிட்ட பாபா வேலை வாங்கினாரே தவிர தினமும் லக்ஷ்மி பாய் ஷிண்டே சாப்பாடு கொண்டு கொடுக்கல. பாபாவோட மகா சமாதிக்கு 3 நாள் முன்னாடி தான் பாபா பிக்ஷாட்டனத்திலேருந்து அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு உக்காந்துட்டார், அவரால் முடியல அப்படின்ட்டு. அது வரைக்கும் அவர் வெளியிலேருந்து பிக்ஷை வாங்கி சாப்பிட்ட உணவு தான் அவரும் சாப்பிட்டாரு. 1916 வருஷம் ஆயி மரணம் அடைஞ்சாங்க. அது வரைக்கும் ஆயிக்கும் அந்த பிக்ஷை பாத்திரத்திலேருந்து வர்ற சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க. மற்றொரு விஷயம் நான் இதுல என்ன ஆடியோல சொல்லியிருப்பேன். என்னன்னா பாபா தன்னோட பழைய கஃப்னிகளை கிழிஞ்ச கஃப்னியை ஆகி கொடுத்து அனுப்புவாரு. அதை தான் அவங்க தைச்சு புடவையா உடுத்துவாங்க. அதுவும் தவறான ஒரு கருத்து. அதையும் நான் திருத்திக்கிறேன். நான் அந்த புத்தகத்துல பார்த்து படிச்சதுல அவங்க தப்பா எழுதியிருந்தாங்க. யார் அதை எழுதியிருந்தாங்களோ அதை பார்த்து அவங்களும் அதை கரெக்ட் பண்ணிக்கணும்னு நான் அவங்க கிட்ட சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த தவறான விஷயத்தை உங்ககிட்ட நான் கொண்டு சேர்த்ததுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அந்த மாதிரி எதுவுமே பாபா செய்ததில்லை. போடுற மாதிரி இருந்ததுன்னா கஃப்னி பழசா இருந்தாலும் சில பக்தர்களுக்கு பாபாவே கூப்பிட்டு கொடுப்பாரு, இதை நீ வச்சுக்கோ, இதை நீ வச்சுக்கோட்டேன்னா அது வந்ததுன்னா அவங்களுக்கு உதாரணத்துக்கு மஹால்சா பத்தி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தீட்சித்துக்கு கொடுத்துருக்காரு. ஒரு சில பக்தர்களுக்கு பாபா கூப்பிட்டு அவரோட கஃப்னி கொடுத்துருக்காரு. ஆனா ஆயிக்கு எதுவுமே அந்த மாதிரி கொடுத்ததில்ல. ரொம்ப கிழிஞ்சு போனதா இருந்ததுன்னா அதை தூக்கி அவர் நதியில விட்டுருவாராம். அந்த கஃப்னிய வச்சுக்க மாட்டார். இதே மாதிரி நான் பார்த்திருக்கேன் புத்தகங்கள், சில புத்தகங்கள்ல உண்மைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் சொல்லப்படுறது.
அது வந்து தீர விசாரிக்காம எடுத்து சொல்றதும் வந்து எவ்வளவு பெரிய தவறுன்றதை நான் உணர்ந்திருக்கேன். சாய்லீலா பத்திரிகையில சொல்லப்பட்டது மட்டுமே தான் உண்மை. ஏன்னா அது வந்து பாபா கிட்ட இருந்த பக்தர்கள் நடந்த விஷயங்களை நடந்தபடி அதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கு பிறகு எடுத்து எழுதினவங்களோ இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ல இருந்து எழுதினதோ அதுல வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு. ஆனா நமக்கு தேவை உண்மை. அதனாலதான் அவங்க எல்லார்கிட்டயும் இந்த 2 விஷயத்த வந்து இது உண்மை இல்லைங்கிறது உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்க விரும்புறேன். சேர்த்துட்டேன். மகத்தான சேவை வந்து கடைசி வரைக்கும் பாபாக்கு அவ நினைச்சபடியே செய்துக்கிட்டே வந்தா. கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அன்று வந்து சித்தி பெற்றா. அதாவது நவம்பர் 20ஆம் தேதி 1916வது வருஷம் ஆயி வந்து நம்ம எல்லாரையும் விட்டு இந்த உலகத்தை விட்டு ஓட அந்த துவாரகா மாயை விட்டு சாயோடைய ஐக்கியமாயிட்டா. அதுதான் உண்மை. ஏன்னா அவருக்கு வந்து மறுபிறப்பு இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அந்த சேவை அவ செஞ்சு அதுதான் அவ லட்சியமா வச்சிருந்தா. பாபாவுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே நம்ம வந்து நம்மளோட கடைசி மூச்சு நின்று போயிடணும்னு. அதே போலதான் அவ வந்து சேவை செஞ்சுக்கிட்டே அவளோட கடைசி நாட்களை பார்த்துட்டா. எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களோட வந்து சுருக்கமா பகிர்ந்துட்டேன். இதுல நான் சொன்ன மாதிரி இந்த 2 தவறுகள் நடந்ததை மட்டும் நீங்க கொஞ்சம் என்ன வந்து மன்னிக்கணுங்கிறத நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஓம் சாய்ராம்.